Hi students, welcome to Mupade Defense Academy. Group D-க்கு பிரத்யேகமா YouTube வலைத்தளத்துல மட்டும் ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லான்ச் பண்ண போறோம். அதற்குரிய வீடியோ தான். நான் லாஸ்ட் வீடியோலயே நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தேன். குரூப் டிக்காக ஃபாலோவர்ஸ்க்காக ஒரு ஃப்ரீயாக ஒரு டெஸ்ட் பேட்சை லான்ச் பண்ண போகிற சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அந்த டெஸ்ட் பேட்ச் கொடுத்து டீட்டெயிலான வீடியோ தான் இன்றைக்கி. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், என்னெல்லாம் இந்த ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம பண்ண போகிறத பேசிட்டோம். ஓகேங்களா? அதே மாதிரி நான் திருப்பி சொல்கிறேன், இது முழுவதுமான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். நீங்கள் எங்கேயும் ரிஜிஸ்டர் பண்ணணுமோ, அதே மாதிரி பற்றி எங்கேயாவது போயிட்டு நாங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கணும், அதெல்லாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் எங்களோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக இதுதான் வீடியோஸ் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு தனியா, ஓகேங்களா, அதாவது பெய்டு டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்குது. அதுக்கு பேர் தமிழன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற தலைப்புல ஒரு பெய்டு டெஸ்ட் பேட்சும் ஆல்ரெடி போய்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா அசல் எப்படி குரூப் டியோடைய பேட்டர்னே அப்படி நடக்கும். இங்க கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். அங்க நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 100 இருக்கும், இங்க 50 தான் இருக்கும். இதுதான் வித்தியாசம். ஓகேங்களா? ஓகே, எனிவே இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் குரூப் டிங்கிறது என்ன ஒரு போஸ்ட்னா, ரயில்வேல வேலை பார்க்கக்கூடிய ஒரு 10th குவாலிஃபிகேஷனில் ஒரு ஒர்க்கு தான். ஓகேங்களா? இது ஸ்டார்டிங் ஒரு ஒர்க்கு தான். ஆனால் இது ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு கிட்டத்தட்ட 30,000 ப்ளஸ் சம்பளம் தரக்கூடிய ஒரு ஜாப். 32,000 காலி பணியிடங்களோடு இந்த வருட வேகன்சி வந்திருக்குது. அடுத்தடுத்த வருடமும் தொடர்ந்து வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தமிழர்களுடைய பங்களிப்பு நிறைய இருக்கணும். அதற்காக எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா, படிங்க, எழுதுங்க, டெஸ்ட் எழுதுங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. எளிமையாக இந்த ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்கள் கரெக்டாக யாரை தான் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்கள ஈஸியாக கிளியர் பண்ணலாம். உண்மையாக சொல்கிறேன், அந்த அளவுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் உண்மையிலே ஒர்த்துப்பா. சொல்கிறேன், ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேட்சுக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம், தொடரி அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? தொடரி சொன்னோன்னே எல்லாருக்கும் தனுஷ் படம் தான் ஞாபகம் வரும். ஓகேங்களா? இது இல்லாமல் தொடரி என்பதன் பொருள் தொடர்ந்துக்கிட்டே போகும். ஓகேங்களா? அதுதான் டேரக்ட் மீனிங் அதிலே இருக்குது, தொடர்ந்துக்கிட்டே போகுது. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சும் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ நான் ரிலீஸ் பண்ணக்கூடியது ஒரு பார்ட் 1க்கான டெஸ்ட் ஷெடியூல் தான். ஓகேங்களா? எப்படி இருக்கு பார்க்கலாம். தொடரி டெஸ்ட் பேட்ச் சொல்லியிருக்கிறோம். இது முழுவதுமாக சொல்லிட்டேன், ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் ஃபார் குரூப் டி ஆர்ஆர்பியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? ரைட். அடுத்து ஆக்சுவலாக நான் இது வந்து மொத்தமாக ஒரு 2 அல்லது 3 பார்ட் டெஸ்ட்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஃபாலோ, உங்களுடைய வியூஸ், உங்களுடைய கமெண்ட்ஸை பொறுத்து தான் அடுத்தடுத்த கட்டத்தில் நாங்கள் எந்த அளவுக்கு வேகமாக எடுத்துக்கொண்டு போக போகிறோங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. திருப்பி நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான வீடியோ தான் இன்னைக்கு. மொத்தம் இந்த பார்ட்டில் 10 டெஸ்ட் கொடுக்குறோம். ஓகேங்களா? எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இந்த 10 டெஸ்ட் இருக்க போகுது. இந்த டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக ஆர்ஆர்பியோடைய தரத்தில் தான் கேள்விகள் இருக்க போகுது. ஓகேங்களா? வேற ஏதோ டெஸ்ட் ஒரு எக்ஸாமோடைய கேள்வி அப்படின்னா கிடையாது. ஒரிஜினலாக ஆர்ஆர்பியுடைய பேட்டர்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அமைஞ்சிருக்குமோ அதே மாதிரி ஆர்ஆர்பி தரத்தில் கேள்விகள் நிறைய பேர் போன வீடியோலேயே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, தமிழில் மட்டும்தான் இருக்குமா டெஸ்ட் பேட்ச், இங்கிலீஷ்லேயும் இருக்குமா? அதெல்லாம் இல்லை, தமிழ் அண்ட் ஆங்கிலம். ஓகேங்களா? இங்கிலீஷ் 2 வரையுமே வந்து தேர்வுகள் நடைபெறும். கொஸ்டின் பேப்பர் என்னைக்கு நான் ஷெடியூல் சொல்லிட்டேனோ அன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்ததான் டிஸ்கஷன் இருக்கும், நான் சொல்கிறேன். அடுத்து அனைத்து பாடங்களுக்கும் டிஸ்கஷன் வகுப்புகள் நமது யூடியூப் தளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். இதுதான் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் கொஸ்டினை டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே போயிடாம ஒவ்வொரு நாட்களும் அன்னைக்கோ அல்லது அடுத்தடுத்த நாட்கள்ல ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குரிய டிஸ்கஷன் வகுப்புகள் நம்மளுடைய யூடியூப் வலைத்தளத்திலே டிஸ்கஷன் வந்து வகுப்புகள் வந்து அப்லோட் செய்யப்படும். ஓகேங்களா? ரைட். இது ரொம்ப முக்கியம். இது இம்பார்ட்டன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸ், ரீசனிங், ஓகேங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து டவுட்ஸ் நிறைய வரும். டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் டிஸ்கஷன் பார்க்குறது மூலம் சால்வ் பண்ணிக்கிறேன். இதை தவிர்த்து வேற ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும், கிளாஸ் டீட்டெயில்ஸ் வேணும், அப்புறம் டெஸ்ட் பேட்ச் கொடுத்த டீட்டெயில்ஸ் வேணும், பெய்டு டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் வேணும்னா கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் 6369536503 நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மேற்படி குரூப் டி தொடரி ஃப்ரீ டெஸ்டோடைய பேட்சோடைய எக்ஸாம் பேட்டர்ன் இது கிடையாது. ஓகே, இது வந்து ரியல் எக்ஸாம் பேட்டர்னுடையது. ஓகே, ஒரிஜினல் எக்ஸாம் பேட்டர்ன் தான் இங்கே கொடுத்துருக்கேன். 90 நிமிடம், 25 சயின்ஸு, 25 மேக்ஸு, 30 ரீசனிங்கு, கரண்ட் அஃபேர்ஸும் ஜென்ரல் அவேர்னஸ் 20, மொத்தமாக 100 கொஸ்டின் 100 மார்க்குக்கு இந்த ஒரிஜினல் எக்ஸாம் எப்படி இருக்கும். ஆனால் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்க, ஒவ்வொரு தேர்வும் 50 கேள்விகள் நடைபெறும். ஓகேங்களா? நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் திருப்பி சொல்றேன், இந்த டெஸ்ட் பேட்ச் ஒவ்வொரு தேர்வுமே 50 கொஸ்டின்ஸ் தான். ஆனால் ஒரிஜினல் டெஸ்ட் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? அது நான் டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன். ஆனால் நம்ம தமிழன் எக்ஸ்பிரஸ்ல 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து
தவறான பதிலுக்கு இது வந்து காமனாக இருக்கிறது. எங்கேயுமே நம்ம மார்க் வந்து எங்கேயுமே நீங்கள் என்ட்ரி பண்ண சொல்கிற மாதிரி இருக்கிறத நான் அதை டெஸ்ட் குறித்து நான் அப்புறம் பேசுகிறேன். ஓகேங்களா, இது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த 2 பாயிண்ட். கேள்விகள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நடைபெறும். இது முற்றிலும் இலவசமான தேர்வு. இந்த தேர்வை யூடியூபில் மட்டும் பின்பற்றினால் போதும். தேர்வு வினாத்தாள் குறிப்பிட்ட தேதியில் யூடியூபில் பதிவேற்றம் செய்யப்படும். அதற்கான விளக்க வீடியோக்கள் யூடியூபில் அந்தந்த நாள் மற்றும் அடுத்த நாட்களில் யூடியூபில் பதிவேற்றம் செய்யப்படும். ஓகேங்களா, இதுதான் ப்ராசஸ். நான் திருப்பியும் சொல்லிட்டேன். ஓகேங்களா, அதனால கமெண்ட்ல எங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் அதெல்லாம் கேட்க தேவையே கிடையாது. கமெண்ட்ல நீங்க என்ன பண்ணலாம், நீங்க இந்த டெஸ்ட் பேட்சோடைய ஃபீட்பேக் வந்து நீங்க தெரிவிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 26ஆம் தேதி. ஓகேங்களா, 26ஆம் தேதி 2வது மாசம் தான், அடுத்த வாரம் புதன்கிழமை வருது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை நம்ம கம்மிங் வெனஸ்டே ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா, அப்ப இன்னைக்கு பார்க்கும்போது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இப்போ இன்னைக்கு வீடியோ லான்ச் பண்ண வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதி டெஸ்ட்டை லான்ச் பண்ணியிருக்கோம். இன்னும் கரெக்டாக 21 இன்னைக்கு கூட விட்டுருங்க, 22, 23, 24, 25 4 நாள் இருக்கு. 4 நாட்குள்ள தாராளமாக இந்த போர்ஷனை படிச்சு முடிக்கலாம். ஆல்ரெடி நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் படிச்சிருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கிற பசங்க. ஓகேங்களா, இப்போ புதன்கிழமை ஃபர்ஸ்ட் தேர்வு. நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 2 விதமான பேரிங் சப்ஜெக்ட் இருக்கும். ஓகே, 2 விதமான ஜோடி சப்ஜெக்ட்கள் இருக்க போகுது. ஓகேங்களா, ஒன்னு மேக்ஸ், இன்னொன்னு ஜெனரல் அவேர்னஸ், பொது அறிவு. ஓகேங்களா, அடுத்த டெஸ்ட்ல ரீசனிங், ஜெனரல் சயின்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி பேரிங் அல்டர்னேட்டிவா மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே டெஸ்ட்ல எல்லாமே வரப்போறது கிடையாது, பேரிங்கா இருக்க போகுது. ஓகேங்களா, இப்போ மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். ஓகேங்களா, விகிதாசாரம். டெஸ்ட் ஷெடியூலோடைய பிடிஎஃப் நான் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே கையில் வச்சுக்கோங்க. என்னென்னைக்கு என்னென்ன டெஸ்ட்டுங்கிறது நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, 25 கொஸ்டின். அடுத்து ஜெனரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் ஜிகே தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட். டான்ஸ், நடனங்கள், முக்கிய தினங்கள், கோவில் மற்றும் அதன் நகரங்கள் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இது ஒரு சில வீடியோகள் நம்ம யூடியூப்லேயே ஆல்ரெடி கூட போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. அது 25 கொஸ்டின். 2 ஆட் பண்ணா 50 கொஸ்டின் கேட்க போறோம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் 26ஆம் தேதி காலையில சரியா 9 அல்லது 10 மணிக்கு யூடியூப்ல வீடியோ லான்ச் ஆயிரும். அந்த வீடியோல கீழே கொஸ்டின் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தான் இருக்கும். டவுன்லோட் பண்ணி நீங்க காலையில எழுத போறீங்க. 10 மணிக்கு டெஸ்ட் எழுத ஆரம்பிக்க போறீங்க. அன்னைக்கு மதியானம் கிடையாது, ஈவினிங். ஓகேங்களா, 26 புதன்கிழமை ஈவினிங் அன்னைக்கு ஒரு டிஸ்கஷனுடைய வீடியோ அப்லோட் செய்யப்படும். அடுத்த நாள், ஓகேங்களா, அடுத்த நாள் அதாவது புதன் முடிஞ்சு வியாழன் 27ஆம் தேதி அடுத்த வீடியோ அப்லோட் செய்யப்படும். ஓகேங்களா, இதுதான் ப்ராசஸ். திருப்பி சொல்லிட்டேன், எல்லா டெஸ்ட்டுக்கும் 2 சப்ஜெக்ட் தான், 2 வீடியோஸ் தான், 25 கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா, அதுக்கு மேல எதுவும் கிடையாது. 25 கொஸ்டின்ஸ்லயே உங்களுக்கு சொல்லக்கூடிய பாயிண்ட், மேக்ஸ் சால்வ் பண்ணக்கூடிய விதம், ஜிஎஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபுல் ஃபிளெட்ஜா அந்த 25 கொஸ்டினை பார்த்தீங்கனாலே ஒரு 30-40 கொஸ்டினை கவனிச்சதுக்கு சமமா இருக்கும். அதுதான் டிஸ்கஷன் ஏன் முக்கியங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, இப்போ 50 கொஸ்டின் திருப்பி சொல்லிட்டு 50 கொஸ்டின். ஓகேங்களா, அடுத்து 2வது தேர்வு. இதுக்கப்புறம் நீங்க டாபிக்ஸ் பார்த்துக்கோங்க. 2வது தேர்வு கேப் பாருங்க, 26 முடிஞ்சு 2ஆம் தேதி கேப் விட்டுருக்கேன். ஓகேங்களா, அப்போ 26 இந்த மாதம் பிப்ரவரி மாதம் நான் லீப் இயர், அதனால 27, 28, அடுத்து 1ஆம் தேதி 3 நாள் தான் கேப்பு. 2ஆம் தேதி அடுத்த எக்ஸாம். ஓகே, 2ஆம் தேதி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சண்டே வருது. சண்டே அடுத்த எக்ஸாம். ரீசனிங், ஜெனரல் சயின்ஸ். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் கோடிங், டீகோடிங். அப்புறம் வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பயாலஜி ஃபர்ஸ்ட் வருது. ஓகேங்களா, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பயாலஜி ஃபர்ஸ்ட் வருது. 20 கொஸ்டின்ஸ் வருது. 30 + 20 50 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, அடுத்து 3வது 6-3 ஆரம்பிக்குது. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 3 நாள் அல்லது 4 நாள் அல்டர்னேட்டிவா மாறி மாறி கேப் இருக்கும். திருப்பி மேக்ஸ், பொது அறிவு. அடுத்து 9ஆம் தேதி ரீசனிங், பொது அறிவியல், லெட்டர் சீரியஸ், கெமிஸ்ட்ரி. பாருங்க மாறி மாறி வருது. ஃபர்ஸ்ட் பயாலஜி வந்தது, இப்போ கெமிஸ்ட்ரி வருது. ஓகேங்களா, அடுத்து 12ஆம் தேதி மேக்ஸ், ஜியோகிராஃபி. அடுத்து 15ஆம் தேதி ரீசனிங், நம்பர் சீரியஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸில் வந்து பொது அறிவியல், கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா, இதே மாதிரி 18, 21, 24, 27 வரைக்கும். ஓகேங்களா, மொத்தமாக 10 தேர்வுகள் இருக்குது. திருப்பி சொல்லிட்டேன், இது பார்ட் 1க்கான ஷெட்யூல் தான். ஓகேங்களா, இதை நீங்கள் எத்தனை பேர் கண்டினியூஸாக எவ்வளோ ஃபாலோ பண்ணுறீங்கிறத பொறுத்து நாங்கள் பார்ட் 2 வீடியோவும் கம்பல்சரி ரிலீஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, நீங்களுடைய ஃபாலோவரை பொறுத்து தான். ஓகேங்களா, நீங்கள் எந்த அளவுக்கு எங்களோட கோஆப்ரேட் பண்ணுறீங்கிறத பொறுத்து. அடுத்த பார்ட் 2க்கான அடுத்த ஒரு 10 டெஸ்ட் சீரியஸ் டெஸ்ட் வந்து அடுத்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, ரைட். அப்போ இந்த டெஸ்ட் ஷெட்யூலை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. இது குறித்த மேலும் டீட்டெயிலை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து
இந்த டெஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு பார்ட்டில் கொஞ்சமான சிலபஸ் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டே கொடுக்கும்போது நமக்கு டைம் கொஞ்சம் நிறைய இருக்குது, டம்ப் பண்ணி நிறைய போர்ஷன் கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக ரொம்ப லிமிட்டடாக தான் கொடுத்துருக்கு. ஆனால் அடுத்தடுத்த டெஸ்ட்டில் இன்னும் நிறைய ஓகேங்களா முடிஞ்சால் நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் நிறைய போர்ஷன்ஸும் கவர் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா ரைட். அப்போது நான் சொன்ன மாதிரி தான் இது ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். எங்கேயும் ஃபாலோ பண்ண யூடியூப் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னைக்கு டேட்டோ அன்னைக்கு காலை 9 அல்லது 10 மணிக்கு டெஸ்ட் கொஸ்டின்ஸோட வீடியோ ரிலீஸ் ஆயிரும். அந்த வீடியோவில் என்ன பண்ணுறது அன்றைக்கி அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அடுத்து அந்த நாள் அதுக்கு அடுத்த நாட்களில் உங்களுக்கு என்ன ரிலீஸ் ஆயிரும், டிஸ்கஷன் வீடியோ ரிலீஸ் ஆயிரும். டிஸ்கஷன் தான் மஸ்ட், ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட்டோடைய பெயர் நம்ம தொடரி டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா ரைட். இது குறித்து மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ.